கைஸ் இங்கே வந்து அத்தீர் சிங்க் ஹோல் அப்படின்னு சொல்லிட்டு சலாலாவில் உள்ள ஒரு முக்கியமான லொக்கேஷனில் இருக்குங்க. ஆக்சுவலாக சிங்க் ஹோல் அப்படிங்கிறது வந்து ஒரு ஜியலாஜிக்கல் ஃபெனாமினன். ஆக்சுவலாக என்னென்னா இதில் 2 தியரிஸ் இருக்குது. ஒன்று என்னென்னா பேசிக்கலி மீட்டியரைட் ஸ்ட்ரைக் பண்ணி இந்த இடம் அப்படியே பள்ளமாகி இந்த பார்த்தீங்களா அந்த ஸ்டாக்காக தெரியுது பாருங்கள், மிகப்பெரிய ஒரு பள்ளம் உண்டாயிருக்கு. உதாரணத்துக்கு மற்ற பிளானட்ஸ்லாம் மீட்டியரைட்ஸ் இந்த மாதிரி வானில் இந்த மற்ற செயற்கைக்கோள்கள் இடிபட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு கிரேட்டர் உண்டாகும் இல்லைங்களா, கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு கிரேட்டர் உண்டாயிருக்கு அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலாக இது ஒரு தியரி. பல ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னால் இந்த கிரேட்டர் உண்டாயிருக்கு அப்படிங்கிறாங்க. இன்னொரு தியரி என்னென்னா உங்களுக்கு வந்து பை டிஃபால்ட் வந்து அதாவது இந்த ஜியோலாஜிக்கல் ஃபெனாமினன் 1000 வருஷத்துக்கு முந்தி இந்த இங்கே உள்ள அந்த மினரல்ஸ் இருக்குது இல்லைங்களா, பூமிக்கு உள்ளார அந்த ஒரு பூகம்பம்லாம் ஏற்படும், அந்த டெக்னானிக் பிளேட்ஸ் அது மாதிரி அந்த மாதிரியான ஒரு ஜியோலாஜிக்கல் ஃபெனாமினனில் ஆட்டோமேட்டிக்காக இந்த பள்ளம் உண்டாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இன்னொரு இது வந்து மீட்டியரைட்ஸ் ஸ்ட்ரைக்குங்கிறது இன்னொரு தியரி. அதாவது ரெண்டுமே ஜியோலாஜிக்கல் சம்மந்தப்பட்ட தியரி தான். ஆனால் வந்து இது உண்டாவதற்கான காரணம் இது இப்போ இல்லை, 1000 2000 மில்லியன் கணக்கான வருஷத்துக்கு முந்தி உண்டாயிருக்கு அப்படிங்கிறாங்க. பார்த்தீங்களா, இதை மேலேருந்து பார்க்கலாம். மேலேருந்து பார்த்தா அந்தளவுக்கு உங்களுக்கு ஒரு அந்தளவுக்கு ஒரு இது இருக்காது ஆக்சுவலாக இம்பேக்ட்டு. பட் இங்கே வந்து பார்க்குறப்போ கீழே நிறைய பேர் இறங்குறாங்க. பட் திருப்பியும் மேலே ஏறுறதுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சிரமம். இட் வில் பி வெரி டிஃபிகல்ட் டு கிளைம் பேக். ஸோ சம் ஆஃப் த பீப்புள் என்னென்னா தே ஆர் ஹெசிடன்ட் டு கோ டவுன் ஃபார் த ஃபேக்ட் தட் இட் வில் பி வெரி டிஃபிகல்ட் ஃபார் தம் டு கிளைம் பேக். ஓகேயா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா the minerals, the for example several mineral மெட்டீரியல்ஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா, மேலக்னைட் டிஃப்ரெண்ட் மினரல்ஸ். ஆக்சுவலாக அந்த மாதிரியான மினரல்ஸ் வந்து ஏகப்பட்ட கெமிக்கல் ஜியோலாஜிக்கல் ரியாக்ஷன் உண்டாகி இந்த ஒரு சிங்க் ஹோல் உண்டாயிருக்கு அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஸ்டீப்பாக இருக்குதுன்னு பாருங்கள். ஆக்சுவலாக நான் இது வரைக்கும் இந்த மாதிரியான ரொம்ப ஸ்டீப்பான ஒரு பாறைகளில் இறங்கி நான் மற்ற எல்லாருமே வர்றோம். இதுக்கு மேலே இறங்கினா நிறைய பேர் இந்த கீழே போயிட்டாங்க, ரொம்ப கீழே போயிட்டாங்க ஆக்சுவலாக. பட் I hesitate not to go back to further down. I decided to go back now actually. It will be very difficult. Anyway, it's very happy moment that I'm witnessing one of the phenomenal and geological site where the historical phenomenon made this entire location very prominent, and it becomes a tourist place for all the people to come and see here. சலாலாவில் மிக முக்கியமான ஒரு பகுதிங்க ஆக்சுவலாக. சரிங்களா, எப்படி இருக்கு பார்த்தீங்களா ஏரியா? எனக்கு பின்பக்கம் பார்த்தீங்களா தெரியுதா? எஸ் கைஸ், வாங்க சலாலாவில் மற்ற இடங்கள்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம்.